ஹாப்பி கேரியன் வணக்கம். கத்திரிக்காய் த கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இதில் நம்ம ஒரு சூப்பராக காரசாரமாக உப்பும் புளிப்புமா ஒரு துவையல் பண்ணலாங்க. கத்திரிக்காவை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு மெல்லிஸாக அரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பேனில் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகுங்க. ஸோ நீங்கள் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா கத்திரிக்காவை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மிளகாய் வத்தல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப புளி. இந்த கத்திரிக்காய் வதங்கும் போதே இந்த புளியை கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தொட்டாலே சாஃப்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு உப்பெல்லாம் போட்டு முதல்ல மிளகாய் வத்தலும் உப்பும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. எப்போவுமே மிளகாய் வத்தல் உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரளவுக்கு பவுடர் ஆயிரும். ஏன்னா வறுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போது இதோட நீங்கள் கத்திரிக்காவை சேர்த்து முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அப்புறமா லேசாக தண்ணி விட்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதோட மேல் தோல்லேருந்து உள்ளே இருக்க விதையிலேருந்து ஹோல் வெஜிடபிளாகவே நம்ம அரைச்சி நல்லா சாப்பிட்லாங்க. ஏன்னா அது அவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கும், பட்டரி டெக்ஸ்சர் இருக்கும் அதில். ஸோ நீங்கள் அதில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்புலாம் கருவேப்பிலையெல்லாம் தாளித்து போட்டு இட்லி தோசைக்கு சூப்பராக சாப்பிட்லாங்க. முதல்ல நீங்கள் திக்காக அரைச்சிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி அப்பப்போ கலந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.